முழங்கால் மூட்டு தேய்மானம் வந்து விட்டது. மூட்டினுடைய உள்புறம் எலும்பு உரச ஆரம்பிச்சிருச்சு. நடக்கும்போது சாஞ்சு நடக்கிற மாதிரி இருக்குது. நேரா நிக்கும்போது கால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை இருக்குது. ஆனா மூட்டு மாற்று இதுக்கு செய்யணுமா? மூட்டு மாற்ற தவிர்த்து இதற்கு மூட்டு மாற்று இல்லாம வேற ஆப்பரேஷன் செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும். இதற்கு வந்து நீ பிரிசர்வேஷன் சர்ஜரி, ரீஅலைன்மென்ட் சர்ஜரி அல்லது ஹை டிபியல் ஆஸ்டியோட்டமி என்று சொல்லக்கூடிய ஆபரேஷன் வந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நீங்க இந்த காணொலியை பார்க்கலாம். என் பெயர் கார்த்திக் செல்வராஜ். நான் கேஎஸ் ஆர்த்தோ கேர் மருத்துவமனையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன். நண்பர்களே, மூட்டு தேய்மானம்ங்கிறது ஏறக்குறைய நம்ம எல்லாருக்கும் ஒரு சமயத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இது வந்து ஒரு தலைமுடி நரைக்கிற மாதிரி. சில பேருக்கு 20 வயசுல வருது, சில பேருக்கு வந்து 40 வயசுல வருது, சில பேருக்கு 60 வயசுல வருது. மூட்டு தேய்மானங்கிறது சில பேருக்கு 30-35 வயசுலேயே வந்துடுது. இந்த மூட்டு தேய்மானம் வந்து எப்பவுமே முழங்கால் மூட்டினுடைய எல்லா பகுதிகளையும் வராது. முழங்கால் மூட்டு ஒரே மூட்டு அப்படின்னு சொன்னா கூட இந்த மூட்டுல வந்து 3 தனி பகுதிகள் இருக்கு. மூட்டினுடைய உள்புறம் மீடியல் சைட், மூட்டினுடைய வெளிப்புறம் லேட்டரல் சைட், மூட்டினுடைய மேல்புறம் டாப் பார்ட் ஆன்டீரியர் பார்ட் என்று சொல்லக்கூடிய பெட்லோஃபெமரல் கம்பார்ட்மெண்ட். ஆக இந்த 3 பகுதிகளை உள்ளடக்கியது தான் முழங்கால் மூட்டு. இப்போ இந்த முழங்கால் மூட்டுல தேய்மானம் எங்க வரும் அப்படின்னா, முழங்கால் மூட்டுல மெஜாரிட்டி பெரும்பான்மையான ஆட்களுக்கு மூட்டு தேய்மானம் என்பது மூட்டினுடைய உள்புறத்துல தான் வரும். மூட்டினுடைய உள்புறத்துல தேய்மானம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, உடம்புனுடைய மேஜர் வெயிட் வந்து மூட்டினுடைய உள்புறத்துல தான் போகுது. கிட்டத்தட்ட 65-70% வெயிட் வந்து மூட்டினுடைய உள்புறம் வழியா தான் நம்மளுக்கு போகுது. அந்த மூட்டினுடைய உள்புறம் தான் அதிகமான டேமேஜ் ஆகுது. அதனால அங்கதான் வந்து உள்ள இருக்கிற குருத்தெலும்போ அல்லது ஷாக் அப்சார்பரோ கிழியறதுக்கான தன்மை இருக்கு. அது கிழியும் போது ஆட்டோமேட்டிக்கா தேய்மானம் ஆரம்பிக்குது. மூட்டினுடைய உள்புறம் தேயும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நேரா இருக்கக்கூடிய கால் வந்து வளைய ஆரம்பிக்கும். ஜெனு வேரம் என்று சொல்லுவோம். வேரஸ் டிஃபார்மிட்டி அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த வேரஸ் டிஃபார்மிட்டி வரும்போது கால் வந்து நேரா இல்லாம வளைய ஆரம்பிக்கும். நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, ரோட்ல நடக்கும்போது சாஞ்சு சாஞ்சு நடந்து போவாங்க. வேஷ்டி கட்டி இருந்தாங்க, வேஷ்டியை மடிச்சு கட்டினாங்க, இல்லை பேண்டே டைட்டா போட்டிருந்தாங்க அப்படின்னா காலில் நல்லாவே ஒரு பெண்டு தெரியும். இந்த பெண்டு காலில் வரும்போது, காலில் இந்த வளைவு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட் டிரான்ஸ்மிஷன், நம்ம உடம்புனுடைய முழு வெயிட்டும் வந்து கால் வழியா போகுது, முழங்கால் வழியா போகுது இல்லையா? அது வந்து முழங்காலினுடைய நடுப்பகுதியில் போகாம மூட்டினுடைய உள்புறத்திலேயே அதிகமா போக ஆரம்பிக்கும். கால் வளைய வளைய மூட்டினுடைய வெயிட் பூரா உள்புறத்திலேயே அதிகம் போகும்போது வளைவு இன்னும் அதிகமாகும், தேய்மானம் இன்னும் அதிகம். ஸோ இந்த பிரச்சனை வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு மூட்டினுடைய உள்புறம் வலி, வீக்கம் இது போல ப்ரெசென்ட் பண்ணும். இந்த மாதிரி வலி வர்றப்போ நீங்க உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவர் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்களுக்கு மூட்டினுடைய உள்புறத்தில் தேய்மானம் இருக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு 60 அல்லது 65 வயது 70 வயது ஆளுக்கு இந்த மாதிரி மூட்டினுடைய உள்புறம் தேய்மானம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். இதை பற்றி நம்ம நிறைய ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல 2 விதமான மூட்டு மாற்று இருக்கு. பகுதி மூட்டு மாற்று, பாதி மூட்டை மட்டும் மாத்துறது, அல்லது முழு மூட்டு மாற்று. இதுல எது வந்து உங்களுக்கு தகுதியானது அப்படிங்கிறது 65-70 வயது ஆன ஆட்களுக்கு வந்து இதை வந்து நம்ம மருத்துவர் கூட டிஸ்கஸ் பண்ணி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இதே 35 அல்லது 40 வயதுல உங்களுக்கு மூட்டினுடைய உள்புறம் தேஞ்சு கால் வளைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்க வயசுக்கு மூட்டு மாற்றுங்கிறது நம்ம வந்து மிக மிக அத்தியாவசியமா இருந்தால் தான் பண்ணுவோம். இல்லைன்னா மேக்சிமம் அதை தவிர்க்க பார்ப்போம். மூட்டு மாற்ற தவிர்த்து வலி இல்லாமல் இருக்க முடியுமா? கால் வந்து நேராகுமா அப்படின்னா நிச்சயமா இதை சரி பண்ண முடியும். இதுக்கு தான் நாம பண்றது வந்து ஹை டிபியல் ஆஸ்டியோட்டமி என்று சொல்லக்கூடிய ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜர். இந்த ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, முழங்கால் மூட்டுங்கிறது 2 எலும்பால் ஆனது. ஒன்று தொடை எலும்பு, இன்னொன்று கால் எலும்பு. இந்த தொடை எலும்பு வந்து மேக்சிமம் டைம் நேராக தான் இருக்கும். இந்த கால் எலும்பு டிபியா என்று சொல்லக்கூடிய எலும்பு தான் வந்து வளைந்து மூட்டினுடைய உள்புறத்தில் தேய்மானத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த ஹை டிபியல் ஆஸ்டியோட்டமியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வளைந்து போயிருக்கக்கூடிய கால் எலும்பு டிபியா போனை வந்து கட் பண்ணி அதை வந்து நேர் பண்ணி அதை சரி செய்து அதற்கு ஒரு பிளேட்டை பொருத்தி அதை வந்து காலை நேர் பண்ணிடுவோம். இதற்கு ஹை டிபியல் ஆஸ்டியோட்டமி என்று பெயர். சில நூற்றாண்டு காலமாக இந்த ஆப்ரேஷன் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக மிக மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஹை டிபியல் ஆஸ்டியோ. ஒரு காலத்தில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாத ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து ஹை டிபியல் ஆஸ்டியோட்டமி பண்ண ஒரு சமயங்களும் உண்டு. இப்போ மூட்டு மாற்று வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டதுக்கு அப்புறம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ரொம்பவும் தேய்மானம் அதிகமாக ஆயிட்டவங்களுக்கு
மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் சிறு வயதுக்காரங்க அவங்களுக்கு வந்து அதிகமான பிசிக்கல் ஒர்க் இருக்குது, வேலை பளு அதிகம், வண்டி ஓட்டணும், வெயிட் தூக்கணும், மரம் ஏறணும், மலை ஏறணும், பால் கறக்கணும், குத்த வச்சு உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் செய்யணும், சம்மணம் போட்டு உட்காரணும், இது போன்ற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வயது வந்து 35, 40, 50 வயது வரைக்கும் இல்லையா? அது ரொம்ப ஆக்டிவா இருக்க வேண்டிய வயசு. அந்த வயசுல மூட்டு மாற்று பண்ணாம இந்த ஹைடிபியல் ஆஸ்டியோட்டமி பண்ணும்போது ஒன்று அவர்களுக்கு கால் ஸ்ட்ரெயிட் ஆகும். அந்த கால் ஸ்ட்ரெயிட் ஆச்சுன்னா வெயிட் டிரான்ஸ்மிஷன் நார்மல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா தேய்மானமான பகுதியில லோடு போகாது, வலி குறைஞ்சிரும். தேய்மானம் இல்லாத நார்மல் பகுதியில வெயிட் போகும்போது இந்த தேய்மானமான பகுதிக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும் போது அது வந்து நார்மலாவே ரீஜெனரேட் ஆகி திரும்ப நார்மல் மூட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதுதான் வந்து இந்த ஹைடிபியல் ஆஸ்டியோட்டமியோட ஒரு சிறப்பு. இதை வந்து எல்லாருக்கும் பண்ண முடியாது, ரொம்ப அதிக தேய்மானம் ஆயிட்டவங்களுக்கு பண்ண முடியாது. ஆரம்ப நிலை தேய்மானம் இருக்கு, வயது கம்மியா இருக்கு, நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து காலை மடக்கி உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஆபரேஷன். நான் சொன்னது போல ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல இந்த ஆபரேஷன் பண்ண, அதனால நீங்க ஏர்லி ஸ்டேஜ்லயே இது வந்து வலி ஆரம்பிச்ச புதுசுலயே எக்ஸ்ரே எடுத்து தேவைப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து உள்ள குருத்தெலும்பு தேய்மானம் டேமேஜ் எவ்வளவு இருக்குதுங்கிறதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு உங்க மருத்துவனுடைய ஆலோசனைப்படி தேய்மானம் குறைவா இருக்கிற சமயத்திலே இந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக வலி குறையும், பின்னாடி மூட்டு மாற்று பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது. இந்த ஆபரேஷன் செய்தா நம்ம மருத்துவமனையில ஒரு நாள் தங்க வேண்டி இருக்கும். நுண்துளை மூலமா உள்ள இருக்கிற ஷாக் அப்சார்பர் குருத்தெலும்பு எல்லாம் சரி செய்துட்டு சிறிய ஒரு கட்டை போட்டு அது நம்ம வந்து அதுல வந்து பிளேட் வச்சு இதை செய்வோம். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், சுமார் 1 மாத காலத்துக்கு வாக்கர் பிடிச்சி நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலா உங்க வேலைகள் எல்லாம் செய்துக்கலாம். சிறுக சிறுக வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள்ல வந்து உங்களுக்கு கால் பழைய நிலைமைக்கு வந்துடும், கால் நேராயிடும், வளைஞ்சிருக்க ஸ்ட்ரைட் ஆயிடும், நல்லா நடந்துக்கலாம், உங்களுடைய எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கலாம். விவசாய வேலைகள் செய்யணுமா, தோட்டத்து வேலை செய்யணுமா, உங்களுக்கு ஹாபிஸ் இருக்கா, அது எல்லாமே உன்னால செய்ய முடியும். சைக்கிளிங் ரொம்ப நல்ல பண்ணலாம். பெருசா வந்து ஜம்பிங், ஜாகிங் இதெல்லாம் நம்ம வந்து அட்வைஸ் பண்ண மாட்டோம். பட் நார்மல் ஒர்க் எல்லாமே நீங்க நல்லபடியா பண்ணலாம். இது போன்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, இது கால் வந்து வளைவு ஏற்பட்டிருக்கா, தேய்மானம் இருக்குதா, இதை பற்றி வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு உங்க டவுட்ஸை எழுதிங்க. நன்றி, வணக்கம்.